கண்டேன். ரொம்ப நாட்களாக ஒரு 1000 ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். அது ஏறக்குறைய ஒரு 3-4 ஆண்டு காலமாக நாங்க ஜெபித்து கொண்டே இருந்தோம். இடையிலே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இங்கே ஜான்சன் பிரதர் ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா ஒரு திரளான கூட்டம் அந்த எட்ஜ் வரைக்கும் உட்கார்ந்து இருக்குது. அது 1000 பேருக்கு மேல. எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. அங்க ஒவ்வொருவரும் சரியா பாடுறாங்களா, சரியா துதிக்கிறாங்களா என்று சொல்லி எல்லாத்தையும் அப்படியே நான் பாக்குறேன். நான் அப்படி ஒரு காட்சியை கண்டேன். கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டுக்குள்ளாகவே அப்பேற்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்ம ஜெபித்தோம். இப்போது அந்த காட்சிகளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் தேவன் மறுபடியுமாக மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். அவர் நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இப்போதும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சீசர்கள் அவருடைய வார்த்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். போதும் போதும். சீசர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். சீசர்கள் என்ன செய்தாங்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். யாருடைய வார்த்தையை கேட்டுனா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சீசர்கள் என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். என்ன என்றால், ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போது இயேசு அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய காரியம் எப்படி இருக்கிறது? அரிதா இருக்கிறது என்று அங்கு சொல்லுகிறார். 24வது வசனத்தை பாருங்கள். சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி பிள்ளைகளே, ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள், ஐஸ்வரியத்தின் மேல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. நல்ல கவனிங்க, மீனிங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரத்திலே ஐஸ்வரியத்தை தேவன் வெறுக்கிறார் என்று சிலர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அல்ல, தேவன் நீங்களும் நானும் ஐஸ்வர்யமா இருக்க வேண்டும் என்பதையே தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்பதை இந்த வேத புஸ்தகம் என்ன செய்கிறது? முக்கியத்துவப்படுத்துகிறது. அதற்கு விரோதமாக இந்த வேத புஸ்தகம் சொல்லவில்லை. ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்றால், ஐஸ்வர்யம் வந்த பிற்பாடு அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கவனியுங்கள், சில நேரங்களிலே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார். அதனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைக்காதபடிக்கு கர்த்தர் மேலதான் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் ராஜாவாக ஆட்சி செய்தான். ஆனால் அவனுடைய கையிலே இருந்த யுத்த வீரர்கள் பாருங்க, லட்சங்களை தாண்டினவர்களா இருந்தார்கள். ஆனால் தாவீது அந்த யுத்த வீரர்கள் மேல நம்பிக்கை வைக்கல. அவனுடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல தான் இருந்தது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, 18வது வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இங்க பாருங்க, அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, 17வது வசனம் சொல்லுகிறது, நல்ல போதகரே என்று. நல்ல கவனிங்க, நல்ல போதகரே என்று தொடங்கினான். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல கவனிங்க, ஸ்கிரீன்ல ஓடுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே. நல்லா கவனிங்க, உங்களுக்கு யாரா இருந்தா பக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. இங்க ஸ்கிரீன்ல ஓடுது, அதுல பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய மைண்ட் செதறாம இருக்கிறதுக்காக சொல்றேன் நான். இங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, 17வது வசனத்திலே, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி அதுதான். நித்திய ஜீவனை நான் சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனுக்கு 19வது வசனத்துல பதில் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனின் தாயின் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். இப்ப நல்ல கவனிங்க, அவன் சொல்றான், இதை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, என் சிறுவயது முதல் கொண்டு இதை நான் என்ன செய்கிறேன்? கை கொள்ளுகிறேன் என்றான். இதை என் சிறுவயது முதல் கொண்டு நான் என்ன செய்கிறேன்?
கை கொண்டிருக்கிறேன். அப்படியானால் சிறுவயது முதல் கொண்டே கற்பனைகளை கை கொண்ட ஒரு மனுஷன் தான் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அவன். அப்படியானால் இயேசு சொல்லுகிறார், நல்ல கவனிங்க, அதற்கு அவன் போதகரே, இவைகளை எல்லாம் நான் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நல்ல கவனிங்க, அவன் சொல்றாரு, அவனிடத்திலே அன்பு கூர்ந்து. நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷனிடத்திலே நாம் ஆலோசனைகளை நாம இலவசமா அள்ளி எரிஞ்சிட முடியும். ஒரு மனுஷனிடத்திலே ஆலோசனையை இலவசமாக அள்ளி எரிஞ்சிட முடியும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நேசிக்காத ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை சொல்லாதீங்க. நீங்க ஒரு மனுஷன் மேல கரிசனையா இராத ஒரு மனுஷனுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, ஆலோசனையை சொல்லாதீங்க. ஒரு மனுஷன் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு நீங்க ஆலோசனை சொல்வதற்கு தகுதி உள்ள ஒரு பாத்திரமா இருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறது விளங்கும் என்று நினைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், அதனால ஆலோசனை, அவர் திருவள்ளுவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, சொல்லுதல் யாவருக்கும் எளிய அறிவாம். சொல்றது ஈஸி. ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் அவனிடத்திலே அன்பு கூர்ந்து உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, உனக்கு எல்லாம் விட்டு எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இந்த வார்த்தையை தான் சீசர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இந்த வார்த்தையை தான் சீசர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சீசர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானதை விட்டு நீ தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லும் போது இந்த வார்த்தை எல்லா சீசர் எல்லாருக்கும் எழுந்தது, ஆச்சரியமா இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரும்படியாக இருக்கிறேன். கவனிங்கள், என்ன காரியம் என்றால், இயேசு பேசின வார்த்தைகள், பிதாவின் வார்த்தைகள் இயேசு பேசினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தெல்லாம் இயேசு பிதாவுடைய வார்த்தையை என்ன செய்தார்? பேசினார். இயேசு பிதாவுடைய வார்த்தையை பேசினார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நீங்க எடுத்து படிப்பீர்களானால் அங்கே 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல கூட அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபை உள்ள வார்த்தையை கண்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கிருபையுள்ள வார்த்தைகளை கண்டு என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டு. நல்ல கவனிங்க, இயேசு பிதாவின் வார்த்தையை பேசினார், அது ஒரு பகுதி. ஆனால் இயேசுவே சில வார்த்தைகளை என்ன செய்தாரு? பேசினார். அந்த வார்த்தைகள்ல ஒரு 6 விதமான பகுதியை இந்த காலவேளையை நாம் தியானிக்க போகிறோம். 6 இடங்களில் இயேசுவே பேசக்கூடிய சில வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். இப்பொழுது ஒரு 6 தலைப்பிலே இயேசு பேசின வார்த்தைகள். இயேசுவினுடைய வார்த்தையில என்ன இருந்தது? சுகம் உண்டாயிருந்தது. இயேசுவினுடைய வார்த்தையிலே விடுதலை இருந்தது. இயேசுவினுடைய வார்த்தையிலே உதவி உண்டானது. இயேசுவினுடைய வார்த்தையிலே அங்கே உருக்கமான காரியங்கள் என்ன செய்தது? உண்டாயிருந்தது. இயேசுவினுடைய வார்த்தை உணர்த்தப்பட்டது. இயேசுவினுடைய வார்த்தையிலே நம்பிக்கை இருந்தது. இந்த 6 விதமான தலைப்பிலே இந்த கால வேளையிலே நான் உங்களோடு கூட இடைபெடும்படியாக நினைக்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட சேர்ந்து இங்கே மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இங்க என்ன கவனிங்க, 100க்கு அதிபதி இயேசுவினிடத்திலே வருகிறான். அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என் வேலைக்காரன் கொடிய வியாதியினாலே என்ன செய்கிறான்? கிடக்கிறான். அவனை நீங்கள் சுகமாக்க வேண்டும் என்று சொன்னான். சுகமாக்குவதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன செய்யும்? சொல்லும். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான் என்று சொன்னான். அப்போது இயேசு ஆச்சரியப்பட்டார். இயேசு என்ன செய்தார்? அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது, இயேசு ஆச்சரியப்பட்டு. அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, சுகம் இருக்கிறது என்று அந்த 100க்கு அதிபதி விசுவாசிக்கிறதை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா.
அவருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது என்றால் சுகம் இருக்கிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் படிச்சு பார்ப்பீர்களானால் 4ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் படிச்சு பார்ப்பீர்களானால் யோவான் எழுதின சுவிசேஷம் அவனை நோக்கி 4ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்றார். அந்த மனுஷன் நல்ல கவனிங்க, கானான் ஊரிலே மறுபடியும் இயேசு என்ன செய்கிறார்? அந்த இடத்துக்கு மறுபடியும் வருகிறார். அப்பொழுது வரும்போது இங்கே வேதத்தில் சொல்லுது, கப்பர்நகூமிலிருந்து வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். நல்ல கவனிங்க, ராஜாவின் மனுஷரில் ஒருவன் என்ன அப்படி இருக்கிறான்? ஒரு குமாரன் வியாதியாய் இருந்தான். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை எங்க படிக்கிறேன்னா 47வது வசனத்துல படிக்கிறோம் பாருங்க. யோவான் 4:47 படிக்கிறோம் பாருங்க. இயேசு வாசிங்க. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த மனுஷன் சொல்றான், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றான். என்னுடைய குமாரன் என்னது வியாதியா இருக்கிறான், அவனை சுகமாக்க வேண்டும் என்று வாங்கன்னு கூப்பிடுறான். இந்த மனுஷன் சொல்றான், நீங்க வர வேணாம். இயேசு சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வாரங்கிறார் நூற்றுக்கு அதிபதி. அப்ப நூற்றுக்கு அதிபதி சொல்றான், நீர் என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. இருக்கிற இடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சுகமாவான். நான் சொல்கிறேன், பிதாவின் வார்த்தையை இயேசு பேசினது மாத்திரமல்ல, நான் சொல்லுகிறேன், அவர் பேசின வார்த்தையில என்ன இருந்தது? சுகம் இருந்தது. அவர் பேசின வார்த்தையில என்ன இருந்தது? சுகம் இருந்தது. இங்க பாருங்க, இப்பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் என்னது? பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்ன வார்த்தையிலே, அவர் இருக்கிற இடத்துல சொன்ன வார்த்தையிலே அவருடைய குமாரன் என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். இப்போது அந்த ராஜகுலத்தை சேர்ந்த அந்த மனுஷன் தன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய குமாரன் சொஸ்தமாய் இருக்கிறதை கண்டான். அப்பொழுது இந்த சம்பவம் எந்த மணி வேளையிலே நடந்தது என்று கேட்டான். அது 7ஆம் மணி வேளையிலே நடந்தது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அதற்கு முதல் நாள் இயேசு சொன்னார், உன்னுடைய குமாரன் என்ன செய்திருக்கிறான்? பிழைத்திருக்கிறான். அவர் சொன்ன நேரமும் அவன் சுகமாக்கப்பட்ட நேரமும் ஒரே சமயமாக இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் இயேசுவுடைய வாயின் வார்த்தையில என்ன இருந்தது? சுகம் இருந்தது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில என்ன இருக்குது? சுகம் இருக்கிறது. அதனால தான் பாடுறோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அப்படி பாட்டு பாடுறோம்ல, ஒரு வார்த்தை சொன்னா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அதை சுகப்படுத்த அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவருடைய வாயின் வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பகுதியை நாம் கவனிப்போம். இரண்டாவது ஒரு பகுதி, அவருடைய வார்த்தையில என்ன தெரியுமா இருந்தது? விடுதலை இருந்தது. அவருடைய வார்த்தையில என்ன இருந்தது? விடுதலை இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்களே. 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்த ஆவிகள் கட்டளையிடுகிறார். அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியப்படுறாங்க? இவர் என்ன வார்த்தை சொன்னாரியா? இவருடைய வார்த்தையில என்ன இருக்குது? அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்தாவிகள் கட்டளையிடுகிறார். அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று. புறப்பட்டு போகுதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்படியானால் அவருடைய வாயின் வார்த்தையிலே பிசாசுகள் என்ன செய்யுது? தெரித்து ஓடுகிறது. அந்த இடத்துல என்னது? ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. அந்த அதிகாரத்திலே 35வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கிறீங்கன்னா, அதற்கு இயேசு பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று. பேசாமல் இவனை விட்டு என்னது? புறப்பட்டு போ என்று அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்கள் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசு சொன்ன வார்த்தைகளே பிசாசினுடைய பிடியில இருக்கிற மனுஷனுக்கு என்ன உண்டாயிருக்குது? விடுதலை உண்டாயிருக்கிறது. இயேசு சொல்லுகிற வார்த்தையில என்ன உண்டாயிருக்கிறது? விடுதலை உண்டாயிருக்கிறது. அவர் விடுதலையின் நாயகன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என்ன கிடைக்க தெரியுமா? விடுதலை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க சத்தமா இவர் ஆமென் சொல்லலாமா?
விடுதலை உண்டு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே, வானத்திலும் பூமியிலும் எனக்கு என்ன இருக்குது? சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரமுடைய இயேசு சொன்னார், இவனை விட்டு நீ என்ன செய்ய போ. ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய வல்லமையா? இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய வல்லமையா? ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றான். நல்ல கவனிங்க, வேதத்தை சற்று கவனியுங்கள். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் என்ன செய்கிறோம்? வலையை போடுகிறோம். நல்ல கவனிங்க, அதற்கு முன்னதாக நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுக்கு வலைகளை போடுங்கள் என்றார். இப்ப இயேசு சொன்ன வார்த்தை என்ன? ஆழத்துல கொண்டு போய் வலையை என்ன செய்யுங்க? போடுங்க. இப்ப 5வது வசனத்திலே சீமோன் பேதுரு பதில் சொல்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். நல்ல கவனிங்க, இது உரத்த துணியில சொல்லிருப்பாரா இல்ல ரொம்ப சாஃப்டான துணியில சொல்லிருப்பாரா? ஐயரே, நல்ல கவனி, ஐயரே, நைட்டு முள்ள நாங்க என்ன செஞ்சோம்? மீன் பிடிச்சோம், ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் என்ன செய்யல, நடக்கல, ஒரு காரியம் என்னது உண்டாகல. இப்ப நீர் சொல்லுகிறீர், ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்யறேன்? போடுகிறேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தோற்று போன நிலைமையில இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாகவே என்ன செய்கிறது? மாறுகிறது. நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் இருக்கலாம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். கவனியுங்கள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் இருக்கலாம், நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற வெகுமதி கிடைக்காமல் இருக்கலாம், நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்றதான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய வார்த்தையை அனுப்புகிறவராய் இருக்கிறார். அவர் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை அனுப்பி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மளை குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், ஆகிலும் உடைய வார்த்தையின்படி. இன்றைக்கு உன் வாழ்க்கையில இப்பொழுது செய்கிற எல்லாம் தலைகளாய் நடக்குதுன்னா, இன்னும் நீ அவருடைய வார்த்தை என்ன செய்யல? நம்பி விசுவாசிக்கல. நீ எல்லாமே ஒரு காலம் சரியாவே நடந்துகிட்டே இருந்துச்சு, ஆனா இப்ப எல்லாமே தப்பா நடக்குது. நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது, நான் ஒண்ணு பிரயாசப்பட்டா அது ஒண்ணு என்னது காரியம் நடக்குது. எல்லாமே என்னது தலைகளாய் போது. காரணம் ஒண்ணே ஒண்ணு, அவருடைய வார்த்தை உதவி செய்யும்படியாக வரக்கூடிய வார்த்தையை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேதுருவிடத்திலே அந்த வார்த்தை வந்தது, ஆழத்திலே கொண்டு போய் நீங்க என்ன செய்யுங்க? வலையை போடுங்க. அது இயேசுவே பேசின வார்த்தை. ஆழத்திலே கொண்டு போய் நீ என்ன செய்ய? வலையை போடு அப்படின்னு சொன்னார். சீமோன் பேதுரு பாருங்க, நாங்க தோற்று போனோம். நல்ல கவனிங்க, பேதுரு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்ட ஒரு மனுஷன். தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை ஒத்துக்கொண்ட மனுஷன் என்ன சொல்லுகிறான்? நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமாகப்படவில்லை. ஒரு மனுஷன் எப்போது தேவ சமூகத்திலே அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக தன்னுடைய தோல்வியை அறிக்கை செய்கிறானோ, அந்த நிமிஷத்தில் இருந்து அவர் அவருடைய கரத்தை பிடித்து அவன் என்ன செய்யறாரு? டேக்கப் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எப்போது தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் தோற்று போய்விட்டேன் என்று எப்போது ஒத்துக்கொள்ளுகிறானோ, அப்பொழுது அவனுடைய கையை பிடித்து அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அவர் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் உதவி செய்வதற்கு அவருடைய உதவியின் கரத்தை அவர் நீட்டிக்கொண்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. என் மகளே, என் மகனே, ஆண்டவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு உதவியின் கரத்தை அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடு. பக்தன் சொல்லுகிறான், முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உடைய வார்த்தைகள் படியே நான் என்ன செய்கிறேன்?
வலையை போடுகிறோம். அந்தபடியே 6வது வசனம் சொல்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை என்ன செய்தார்கள்? பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். நல்லா கவனித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், இந்த வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது சயின்ஸ். அதை நீங்க கவனிச்சு பாப்பீங்கன்னா, இங்க ஒரு படகு இருக்கா, அங்க ஒரு படகு இருக்குன்னா கூப்பிட்டா சத்தம் கேட்காது. ஏன் தெரியுமா? அலையினுடைய சத்தம் கரையில மாத்திரம் இல்ல, கடல்ல என்ன செய்யும்? உள்ளுக்கடல்ல என்ன செய்யும்? இருக்கும். அப்படின்னா அந்த அலையினுடைய சத்தத்துல என்ன செய்யாது? காது கேட்காது. அப்ப செய்கை காமித்து தான் என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டும். செய்கை காமித்து உதவி செய்ய என்ன செய்தாங்க? கூப்பிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, 2 படகு அமிழத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள். பேதுருக்கு அவன் பார்க்கிறான், ஆச்சரியப்படுகிறான். இதே கடல்ல இப்பதான் நாங்க பிரயாசம் பண்ணி முடிச்சு நாங்க போட்டெல்லாம் கொண்டு வந்து கரையில ஒண்ணுமில்லாம ஒதுக்கி போட்டோம். அதே கடல்ல இவர் சொன்ன உடனே என்னது இவ்வளவு திரளான மீன்களை? நான் நினைக்கிறேன் பேதுருடைய வாழ்க்கையிலே அவன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபிஷர்மேன் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவன் ஆச்சரியப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், அவன் வாழ்நாளிலே அவனுடைய படகிலே இவ்வளவு மீன் இதுவரைக்கும் அகப்பட்டிருக்காது என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு மீன் அகப்பட்டிருக்காது என்று நினைக்கிறேன். அதனால தான் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம் உண்டாயிருந்தது. அதனால தான் அவன் அந்த படகெல்லாம் போட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால என்ன செஞ்சான்? அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, இது முதல் நான் உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன் என்று சொன்ன உடனே அவன் வேற எந்த கேள்வியும் கேட்கல, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன செஞ்சான்? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவர் நமக்கு இப்படிப்பட்ட தோல்வியான நேரத்திலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் தோல்வியான நேரத்திலே நமக்கு ஆண்டவர் வெற்றியை கொண்டு வருவாரானால் முதலாவது அவருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க? சத்தமா இவர லலியா சொல்ல மாட்டீங்களா? நல்ல சத்தமா. இந்த சத்தம் பத்தாது. அல்லேலூயா. நான் சொல்ல, வார்த்தையை அனுப்பித்தான் என்ன செய்வாரு? உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்றால் அது கர்த்தர் கொடுத்த வார்த்தையினால தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சற்று கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதிலே 44வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அவர் மறுபடியும் அவர்களை 26ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். மூன்றாம் தரம் அந்த வார்த்தைகளை சொல்லி அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கெத்செமனே தோட்டத்திலே இயேசு ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். 26ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் வருகிறது. 44வது வசனத்திலே அவர் மூன்றாம் தரம் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன வார்த்தை சொல்லி 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 ஜெபிக்கிறார்னா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கபடி செய்யும், ஆகிலோ என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபத்தை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை சொல்லி என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார். 3 முறை சொல்லி என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார். நம்ம எல்லாரும் சிலுவையிலே தொங்கி இயேசு பாடுபட்டதை தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் நிறுத்தி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின அந்த காட்சிகளை வைத்துதான் நாம் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு கண்ணீர் விடுகிறோம். எனக்காக தேவன் சிலுவையிலே இவ்வளவையும் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இருதயத்திலே உடைக்கப்படுகிறோம். ஆனால் கெத்செமனே தோட்டத்திலேயே வேதம் சொல்லுகிறது, அவர் உடைக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிறார். அவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். நல்ல கவனிங்க. இப்ப 42வது வசனத்தை வாசிங்க. 42வது வசனத்தை 22 42
2 வாசிங்க. பிதாவே பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்பொழுது நல்ல கவனிங்க. 44வது வசனத்தை வாசிங்க. அவர் மிகவும் நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை கவனிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, நல்ல கவனிங்க, மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. நான் சொல்லுகிறேன், சிலுவையிலே தொங்கும் போதுதான் அவர் ரத்தம் சிந்தினார் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர் ஜெபிக்கும் போதே, அவர் வியாகுலத்தோடு ஜெபிக்கும் போதே அவருடைய வேர்வையானது இரத்த துளிகளாக இந்த பூமியில என்ன செய்ததாம்? விழுந்ததாம். அவ்வளவு வியாகுலத்தோடு என்ன செய்தாராம்? ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நல்ல கவனிங்க. தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து 43வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்தின் தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு மனுஷனுக்காக அவர் ரத்தம் சிந்த வேண்டும், ஒரு மனுஷனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நினைவுகள், என்னென்ன பாரங்கள், என்னென்ன வியாகுலங்கள், என்னென்ன மன அழுத்தங்கள் இருக்குமோ அத்தனையும் அவருடைய சரீரத்தில் என்னது? அவர் ஏற்றுக்கொண்டார். அத்தனையும் அவர் என்ன செய்தாராம்? ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே எந்த அளவுக்கு அவர் வியாகுலத்தோடு இருந்திருப்பார் பாருங்க. அல்லேலூயா. அப்ப கூட சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டா எப்படி இருக்கும்? இந்த வார்த்தையை கேட்டா எப்படி இருக்கும் பாத்தீங்களா? கொஞ்சம் அப்படியே உருகாத மனமும் என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார் தெரியுமா? அவரு எவ்வளவு வல்ல தேவனா இருக்கிறார் தெரியுமா? பாருங்க. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியே அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொன்னார் அவர். தேவ பிள்ளைகளே, சற்று என்னோடு கூட இந்த பாடலை இணைந்து பாடுவோமா? உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினா என்னை மூடி மறையுமே, உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினா என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும், உங்க சிலுவை நிழலிலே நான் மறைந்து வாழணும். உங்க சிவந்த பாதத்தில் முகம் கவிழ்ந்து கிடக்கணும், உங்க சிலுவை நிழலிலே நான் மறைந்து வாழணும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. சொல்லுங்க, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க வேத வெளிச்சத்தில் என் கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான் என் தலை மேல் இருக்கணும். உங்க வேத வெளிச்சத்தில் என் கால்கள் நடக்கணும், உங்க மகிமை தீபந்தான் என் தலை மேல் இருக்கணும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. சொல்லுங்களேன், நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க
உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உங்க நேச அக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உங்க நேச அக்கினி நெஞ்சில் எரிந்திட வேண்டும். நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினா என்னை மூடி மறையுமே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஐந்தாவதாக இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 72வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 72வது வசனத்தை வாசிங்க. உடனே சேவல் இரண்டாம் தரம் கூவிற்று. சேவல் இரண்டாம் தரம் கூவிற்று. சேவல் இரண்டு தரம் கூவுவதற்கு முன்னே, சேவல் இரண்டு தரம் கூவுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று, நீ மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை, இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து, பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். மிகவும் அழுதான். அந்த வார்த்தையை கவனிங்க. இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்து பேதுரு மிகவும் அழுதான். பேதுரு மிகவும் அழுதான் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அதிகாரத்திலே 30வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், சேவல் கூவுவதற்கு முன்னதாக, சேவல் கூவதற்கு 30வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் இரண்டு தரம் கூவுவதற்கு முன்னே, சேவல் இரண்டு தரம் கூவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போது மறுதலித்த பேதுரு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பேதுரு என்ன செய்கிறார்? நினைவு கூறுகிறார். அவன் நினைவு கூறக்கூடிய சூழ்நிலை என்ன தெரியுமா? அவன் மறுதலித்த நிலைமையில தான் அவன் நினைவு கூறுகிறான். சில நேரங்களிலே விசுவாசிகள் கர்த்தரை விட்டு விலகி போன ஒரு நபர் மறுபடியுமாக ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வர வேண்டுமானால் அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர்கள் எப்போது நினைக்கிறார்களோ அல்லது எப்போது அவர்கள் நினைவு கூறுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் மறுபடியும் இயேசு அண்டையிலே கிட்டி சேர முடியும். ஹலோ, ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது பாருங்க, நீங்க என்னதான் பாடினாலும் பிரதர், நான் அப்படிதான் இருப்பேன். நீங்க என்னதான் கத்தி பிரசங்கம் பண்ணாலும் நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்ய மாட்டேன், மாற்றிக்கொள்ள மாட்டேன். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக சிலர் என்னது திருச்சபையில இருக்கத்தான் செய்கிறாங்க. பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்து, வேதம் சொல்லுகிறது மனம் கசந்து அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த மனுஷனை தேடிதான் கடற்கரை வருகிறார். பிள்ளைகளே, உங்களிடத்துல ஏதாவது இருந்தா என்ன செய்யுங்க, கொடுங்க. பிள்ளைகளே, உங்கள்ட்ட நான் சொல்றேன், மறுதலித்த பேதுருவை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளே அப்படி என்று சொல்லி அந்த கடற்கரையிலே அவர்களை தேடி வருகிறார் அவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தை என்ன செய்கிறது? மறுபடியுமாக அவர் அண்டையிலே திருப்பும்படியாக கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைங்க. பேதுரு அதோடு கூட விலகி போயிருக்கலாம், ஆனா அவருடைய வார்த்தை இருதயத்தில வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து அவர் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்தேன்னு சொல்றாரு. அப்ப பேதுருக்குள்ளார இந்த வார்த்தை ஆழமா இருந்தனால அந்த வார்த்தை என்ன செய்தானா? நினைவு கூர்ந்து மறுபடியும் இயேசு வண்டையிலே வருகிறான் அவன். அல்லேலூயா. பின்மாற்றத்திலிருந்து திரும்ப வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? இயேசு நமக்கு சொன்ன வார்த்தையை மறுபடியுமாக நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழும்போது அவர் அண்டையில திருப்பி என்ன செய்யலாம்? ஓடி வரலாம். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆறாவதாக ஒரு வார்த்தையை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:8 வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய். நல்ல கவனிங்க. இங்கே நான் பார்க்கிறோம், இங்கே சகோதரிகள் என்ன செய்கிறாங்களாம்? அவருடைய வார்த்தையை என்ன செய்தாங்களாம்? நினைவு கூர்ந்தாங்கள். இயேசு என்ன சொன்னாரு? நான் என்ன செய்வேன்? கலிலியாவிலே நான் என்ன செய்வேன்? இருப்பேன்னு சொன்னாரு. அப்ப அதை என்ன செய்யறாங்க? இயேசு சொன்ன வார்த்தைகளை சிலர் என்ன செய்யறது இல்ல, நினைக்கிறது கிடையாது. அவர் சொன்னாரு, நான் மரிப்பேன், 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன் உயிரோடு இருக்கும் போது சீசர்களுக்கு ஆழமா பதிவு செய்தார் இந்த வார்த்தையை. ஆனா சீசர்கள் எல்லாம் என்ன செய்யல, கேட்கல. ஆனா இந்த சகோதரிகள் என்ன செய்யறாங்க? இயேசு சொன்னாரு, நான் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னாரு. இந்த வார்த்தையை அவர்கள் என்ன செய்தார்கள்? நினைவு கூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இயேசு ஆழமாய் இந்த வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். வாசிங்க. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு நம்முடைய சீசர் கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஏற்கனவே தான் படிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? சில ஆட்களுக்கு எல்லாம் என்னதான் வார்த்தைகளை சொன்னாலும் அந்த வார்த்தையெல்லாம் நினைவில என்ன செய்யாது, இல்ல. நினைவில என்னது இல்ல. ஆனா லூக்கா 24:8 சொல்லப்படுகிறது, சகோதரிகள் அந்த வார்த்தை என்ன செய்தார்களா? நினைவு கூர்ந்து. இங்கே 20வது வசனத்திலே அந்த பகுதியில் என்ன செய்தாராம்? ஆண்டவர் நான் மரிக்க போகிறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்ட வார்த்தைகளை சீசர்கள் என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை நினைவில் வச்சிருக்கேன். அவருடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அது நிச்சயமாய் அந்த வார்த்தை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? அந்த வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? கிரியை செய்யும். அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தாவீது சொல்லுகிறார், என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்லுகிறார் அவர். என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்லுகிறார் அவர். அப்ப அவர் நம்ப பண்ணின வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? இருதயத்தில் வைக்க வேண்டும். எந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். அந்த வார்த்தையிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். இப்ப 8வது வசனம் சொல்லுகிறது, 24:8 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நினைங்க, கர்த்தர் என்னை இப்படி சொல்லி இருக்கிறார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார், இப்படி எல்லாம் வார்த்தை சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தையை நான் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தை சீசர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வார்த்தையிலே சுகம் இருந்தது, அவருடைய வார்த்தையிலே விடுதலை இருந்தது, அவருடைய வார்த்தையிலே அங்கே உதவியின் கரம் நீட்டப்பட்டிருந்தது. வார்த்தையிலே உதவியின் கரம் நீட்டப்பட்டிருந்தது. பேதுரு சொன்னார், நீரே ஆனால் நான் கடலிலே என்ன செய்கிறேன்? நடந்து வருகிறேன் என்று சொன்னார். பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், இறங்கி வா என்று சொன்னார். பேதுரு கடலிலே நடக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் கடலிலே கூட என்ன செய்யலாம்? நடக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் 3ஆம் வானம் வரைக்கும் நீ எடுத்துக்கொள்ளப்பட்டு திருப்பி பூமிக்கு வரலாம். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாக வேண்டும். அந்த வார்த்தை வரும்போது அதை முற்றிலுமாக நம்ப வேண்டும். ஒருவேளை கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாயானா கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை நீ நினைவு கொண்டு அவர் அண்டையிலே மறுபடியுமாக என்ன செய்? ஓடிவா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைத்து பேதுரு மனம் கசந்து மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அண்டையிலே ஒரு கண்ணீரோடு அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து வருவாயானா மறுபடியும் என் மகனே என்று சொல்லி மனம் திரும்பின அந்த கெட்ட குமாரனை எப்படி மார்பிலே அணைத்துக் கொண்டாரோ அப்படி உன்னை அணைத்துக் கொள்ளும்படியாக அவர் எப்போது 2 கரத்தை விரித்து ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். அவர்
நீ பிரிந்து ரொம்ப தூரம் போயிட்டியா? இப்பொழுது நடந்து வராம முடியாத அளவுக்கு நீ இருக்கிறாயா? அவருடைய வார்த்தை என்கின்ற ஒரு பாலத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அவர் உனக்கு அவருடைய வார்த்தை என்கின்ற ஒரு பாலத்தை வைத்திருக்கிறார். அது உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, உன்னை மறுபடியும் அழகழிக்காதபடிக்கு, அவரண்டையிலே நேராய் ஓடி வரும்படிக்கு அந்த வார்த்தை உனக்கு கிரியை செய்கிறதா இருக்கிறது. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இருக்குமானா, அவருடைய வார்த்தை இருக்குமானா, நிச்சயமாய் சொல்லுகிறேன், அதிலே வல்லமை உண்டு. வார்த்தை இருக்குமானால் வல்லமை உண்டு. வார்த்தை இருக்குமானால் வல்லமை உண்டு. அந்த வார்த்தையிலே அவர் வல்லமையை வைத்திருக்கிறார். அவர் ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவன் மாத்திரமல்ல, வல்லமை இருந்தது, சுகம் இருந்தது, விடுதலை இருந்தது, மனதுருக்கம் இருந்தது, நான் நம்பும்படி ஆன காரியங்கள் இருந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்காக கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, இந்த வார்த்தைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்களப்பா. நாங்கள் ஆண்டவரே அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு சுகம் இல்லை. ஆண்டவரே, உடைய வார்த்தையை ஆண்டவரே கர்த்தாவே விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஆண்டவரே நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்கு மாத்திரமல்லையா, அந்த ஆண்டவரே ராஜகுமாரனுக்கு மாத்திரமல்லையா, எனக்கும் சுகத்தை தர நீ வல்லமை உடையவரா இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, கட்டப்பட்ட நிலையில இருந்த அந்த மனுஷனுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, எனக்கும் விடுதலையை தர நீர் வல்லவரா இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே கிரியை செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, ரகதரபாலா சந்தரபாலபா ரகதரியா துரபாலபா கதரபாலபா ஷகதரபாலபா. ஆண்டவரே, உம்மை பிரிந்து நான் தூரமாய் போய்விட்டேன். ஆண்டவரே, எனக்காக உம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே நான் உம்மண்டையிலே ஓடி வருகிறேன். சகலபா கதரியா துரபாலபா. தேவ கரத்திலே எங்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை காத்திருக்க செய்தீரே, அதற்காக ஒரு நோக்கம் இருக்குதப்பா. எங்களை புதிய மனுஷனாக, எங்களை புதிய மனுஷியாக எங்களை மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவ கரத்திலே மறைத்துக் கொள்ளும். நாம மகிமைப்படட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் அவருடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஒவ்வொருவரும் தேவ சமாதானத்தை தேடிக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.